வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 3906ங்கிற லெவலில் டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 3624ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூனும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அண்டர் வேல்யூ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 28% இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டின்னு பார்க்கும்போது கூட இருக்குது, 3.2 இருக்குது. ஸோ இது வந்து பியாண்ட் டாலரன்ஸ் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். புக் வேல்யூவில் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ இவங்க புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கிறது நம்மளுடைய பார்வை. அட்ஜஸ்ட் பண்ணினாங்கன்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ இப்போ நமக்கு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது, ஹை இன் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு வந்து எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டை ஃபாலோ மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இது அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம கவனத்தில் இருக்கணும். நமக்கு அடுத்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல பார்ப்போம். இப்போதைக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை. பெக்டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1.3 இருக்குது. இதுவும் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ 2.1 பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கும்போது போன வருஷம் 36% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.12 அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு நார்மல் வாலட்டாலிட்டியை காட்டிலும் கொஞ்சம் கூட ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே தான் நம்ம கொஞ்சம் இந்த எஸ்டிமேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல யூகம் பண்ணுவாங்கங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 25% கிட்டக்க வந்து growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 2027க்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து 13-14% கிட்டக்க வருது. ஸோ 50% கிட்டக்க 2027க்கு இதோடைய ரெவென்யூ வந்து எஸ்டிமேஷனில் கம்மியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கீ பாயிண்ட்டாக எனப்படுது. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு 35% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் Q3யோட ரிசல்ட் இவங்களுக்கு வந்துட்டதுனால ஆல்மோஸ்ட் இவங்க ரீச் ஆகியிருப்பாங்க. Q4உடைய ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு Q3யோட ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம் கையோட. இவங்களுடைய குவார்ட்டர்லி ரெவென்யூன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் வந்து 31.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 48.6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் Q2Qன்னு வரும்போது இதோடைய க்ரோத் ரேட் வந்து பார்த்தோம்னா 5.79 தான் நெட் ப்ராஃபிட்டும் இபிஎஸுமே இருக்குது. இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா கண்டினியூஸாக இங்கே பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம இதில் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து மார்ச் 2024 எடுத்துக்கலாம், ஜூன் 2024 எடுத்துக்கோமே. 2024-25 நம்ம பார்க்கும்போது கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்க்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து இவங்க ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தாலும் அப்சைட் மூவ்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் எடுத்துகிட்டு போகலாம். அதே சமயத்தில் இங்கே வந்து சப்போஸ் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேருந்து ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு வச்சுக்கோம், அப்போ வந்து ட்ரேடர்ஸ் வந்து 2 விதமாக பண்ணலாம். இமீடியட்டாக கரெக்ஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கரெக்ஷனுங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க சைடு வேஸில் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கொஞ்சம் சைடு வேஸ் மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த குவார்ட்டர் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கரெக்ஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ 2 ஆஸ்பெக்டில் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குன்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் தான். மார்ச் மாதம் எக்ஸிட் ஆக போகிறது 13.6.
இப்ப நமக்கு வந்து இபிஎஸோட டிடிஎம் வந்து 60.90ன்னு இருக்கு. ஸோ இப்ப 60ன்னு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். அத ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்குது. 15ங்கிறது எக்ஸிட் ஆக போறத காட்டிலும் கூட தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1.4 கிட்டக்க கூட தான் இருக்கு. 1.4, 1.5 கிட்டக்க கூட தான் இருக்கு. ஸோ இப்ப கூட இருக்குங்கிறதுனால 1.5 கிட்டக்க ஆவரேஜ் கூட இருக்கு அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட இதே 62.4 அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் உடைய டிடிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 62.4 அப்படிங்கும்போது, ஏற்கனவே செப்டம்பர் டூ டிசம்பர்ல இருந்த குவார்ட்டர காட்டிலும் அதோடைய குரோத் ரேட்டுங்கிறது பாதியா குறையுது. இந்த இடத்துல அதோடைய குரோத் ரேட்டு பாதியா குறையுது. இங்க ரூ. 5 கூடியிருக்கா? அடுத்து 62ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா 62.5ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 2.5 தான் கூடுது. அப்ப இதுல பாதியா கூடுது அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறோம். அந்த மாதிரியான சூழல் வரும்போது, இவங்க வந்து எய்தர் வந்து சைட்வேஸ் கொஞ்சமா கரெக்ஷன் குடுத்துட்டு சைட்வேஸ்ல மூவ் ஆகலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, இத வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்ஷனுக்கு லீட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்ப இவன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மினிமம் வந்து 13.6 13.6 எடுத்தாங்கன்னா கண்டிப்பா கரெக்ஷன் வந்துரும். ஸோ அப்ப அதுக்கு மேல 15க்கு மேல இவன் எடுக்கணும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறான் 17ன்னு காட்டிட்டான். அப்ப 17க்கு கீழ எடுத்தாலே கரெக்ஷன் கூடியாந்துருவாங்கங்கிறதையும் கவனத்துல எடுத்துக்கிறோம். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரியா 13.6 எடுக்கணும். 13.6 எடுத்தாலே கரெக்ஷன். 15.6 எடுத்தாக்க சைட்வேஸ்ல மூவ்மெண்ட் எடுக்கலாம். ஆனா 17.7க்கு கம்மியா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜ் வந்து 15ன்னு வருது. இங்க வந்து growth வந்து கம்மியா வருது. ஏற்கனவே எடுத்ததை காட்டிலும் கம்மியா வர்றதுனால கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத இப்போதைக்கு கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். பிரேக் பாயிண்ட் வந்து 3464. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி ஒரு ரூ. 200 ஹைட்ல கூட தான் இருக்கிறான். சப்போஸ் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கரெக்ஷன் லீடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது S1 3194 இருந்து 3297, S2 1901 இருந்து 2395, S3 1630 இருந்து 1731. இந்த இடத்துல பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட்டுக்கும் S1க்கும் பார்த்தோம்னாக்கா நேரோ கேப் இருக்கு. நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன். நேரோ கேப் இருக்கு. ஸோ இப்போ நேரோ கேப் இருக்கிறதுனால S1 கீழே அவ்வளோ ஈஸியாக உடைப்பாங்களான்னா கஷ்டம்தான். உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவல்லே கரெக்ஷன் வரும். அப்படி வந்ததுன்னா S2 1901 இருந்து 2395, S3 1630 இருந்து 1733. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 17.7க்கு கீழே கம்மியாக எடுத்தாங்கன்னா கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது ஏபிஎஸ். சப்போஸ் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருந்து ட்ரேடர்ஸ் வந்து புல் ரன் கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க R1 வந்து 4263 இருந்து 4757, R2 4924 இருந்து 5028, R3 5827 இருந்து 6321. R1 R2 நேரோவா இருக்கிறதுனால கேப் நேரோவா இருக்கிறதுனால R2 உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம்.